உற்சாகமான இனிய காலை வணக்கம் அன்பு உறவுகளே. ஒரு அற்புதமான சூரியோதயம் கடற்கரையில் பார்க்காம தரங்கம்பாடி வீதிகள்லேருந்து பதிவு பண்ணுறேன் வாக்கிங்கில். ஸோ நான் கடலுக்கு போயிருந்தா இன்னும் ரொம்ப அழகாக வந்திருக்கோம். ஐ மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டுடே டியூ டு சம் ரீசன். உங்களுடைய நாளையும் உற்சாகமாக தொடங்குங்க. சூரியனை பார்த்துட்டே அப்படியே நடைப்பயிற்சியில் இருக்கிறதுங்கிறது ஒரு அலாதியான இன்பம். அது வா தரங்கம்பாடி ஃபிஷரிஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கை படகுத்துறை பார்த்துட்டு இருந்தோம் கடந்த பதிவுகள்லேருந்து. இன்னைக்கு பனிப்பொழிவு இல்லாமல் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது. நீங்கள் ரொம்ப அழகாக பார்க்க முடியும் இந்த வியூவை. பாருங்க. இந்த பகுதிக்குள்ள காரில் போகலான்னு சொன்னோம். உங்களுக்கு காட்டுறக்கா என்னவோ காரு போகிறத நீங்கள் பார்க்க முடியும். கடலுக்குள்ளே ஒரு 1.3 கிலோமீட்டர் வரைக்கும் தெரியுது இல்லையா? இந்த கரு பயன்படுத்தலாம். சூரியோதயம் பாருங்க. அந்த சூரிய கிரணங்கள் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது நம்ம ஓவியத்தில் தான் அப்படி பார்ப்போம். பட்டு நிதர்சனமாக உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன். சூப்பராக இருக்குல்ல? ஆஹா, அருமைங்க. மனதுக்கும் உடலுக்கும் அப்படியே அருமையா இருக்கு. கந்தனெல்லாம் கொடுத்து வச்ச ஒரு ரெகுலரா இங்க வாக்கிங் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபிஷரிஸ் படகுத்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவு செய்கிறேன். இது எங்கே அப்படின்னா அந்த டேனிஸ் கோட்டை எப்படி தெரியுது பாருங்கள். கடலுக்குள்ளேருந்து இங்கே வெளியிருந்து போகும்போது அங்கே இருக்கிறது தான் டேனிஸ் கோட்டை. இது 17ஆம் நூற்றாண்டுக்கு உண்டான கோட்டை. டச்சுக்காரங்க பிரெஞ்சுக்காரங்க மாறி மாறி இங்கே தன்னோட ஆட்சியை நடத்தியிருக்கிறாங்க. இங்கேருந்து தஞ்சாவூருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வழித்தடம் இருக்குதுன்றாங்க. அண்டர் கிரவுண்டில் சுரங்க வழிப்பாதை தெரியுதா? ஸோ இதை மேற்கொண்டு இன்னும் வரலாற்று சிறப்புகளோட இன்னொரு பதிவில் உங்களுக்கு அதை நான் நினைக்கிறேன். இந்த பதிவோடு இன்னொன்று நினச்சி அதை கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து இந்த வாக்வே இது நடந்தும் போகலாம், கார்லேயும் போகலாம், 2 வீலர்லேயும் போகலாம். ரொம்ப அருமையான பகுதிங்க. தரங்கம்பாடி வரும்போது இதை மிஸ் பண்ண வேண்டாம். அது சூரியோதயம் கன்னியாகுமரிக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. நம்ம ஊர்லேயே நம்ம இடத்துலேருந்தே நம்ம அழகான ஒரு சூரியோதயத்தை பார்க்க முடியும். அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த படகுத்துறையும் அப்படியே ரசிச்சுக்கிட்டே போகலாம். உள்ளே போய் மீன் வெரைட்டியெல்லாம் எவ்வளோ இருக்குதுங்கிறத ஒரு நாள் பதிவு போடலாம், பார்ப்போம். சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அந்த பதிவையும் உங்களுக்கு இதில் இணைக்கிறேன். காலையில் இந்த பதிவை பண்ணுறேன். இங்கே நிற்கிது இல்லைங்களா, அது மெஷின் போட்டு இதுதான் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபா வரும். சின்னதாக இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் நாட்டு படகுகள். இது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 10லேருந்து 15 லட்ச ரூபா வரும். அந்த வலை அங்கே வச்சுருக்கிற அந்த மெஷின் மாட்டியிருக்கான் பாருங்க, துடுப்பு. அங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மெஷின் போட். ஸோ இங்கேருந்து நாங்கள் இந்த தரங்கம்பாடி கோட்டைக்கு நடந்து போகலாம், கடல் வழி மார்க்கமாக நடந்து போகலான்னு இருக்கோம். அதையும் அந்த பதிவில் பார்க்கலாம். நீங்கள் நானும் நண்பர் கந்தனும் தரங்கம்பாடியோட சிறப்புகளை பற்றி அப்படியே பேசிகிட்டே நடந்து வந்தோம். ஸோ கடலோட்டி இந்த கடற்கரை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடு பாருங்கள். இதெல்லாம் கவர்மெண்ட் இப்போ டேக் ஓவர் பண்ணி பழமை மாறாமல் மெயின்டைன் பண்ணுறதா சொல்கிறாங்க. கோயில் என்னங்க, கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு பழமையானது இந்த தரங்கம்பாடி. புறப்படையில் மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல வீதியோட அமைப்பு. போர்டில் என்னமோ உள்ளூர் மக்களின் பங்களிப்பு தரங்கம்பாடியில்
சமூகத்திலும் சுற்றுச்சூழலின் நிலையான முன்னேற்றத்தினை அளித்து அதனை ஒரு முன்மாதிரி நகரமாக மாற்றுவது. அருமையாக இருக்குங்க. ரெண்டாயிரத்தி 11 தரங்கம்பாடி எப்படி இருந்ததுங்கிறத ஒரு கல்லில், ஒரே கல்லில் எனக்கு இது எப்படி ட்ரோன் வியூ காட்ட முடியல. ஸோ பாருங்கள், இந்த கோட்டைக்கு ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருந்திருக்கு. இதுலேருந்தே இந்த வரலாறு தெரியுது. இதை கந்தன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பாருங்க. கந்தன், இது மெயின் ரோட்லேருந்து கோட்டைக்கு போகுதுன்னா ஒரே ஒரு நுழைவாய். இன்னைக்கு வந்து அந்த மதிலெல்லாம் சிதைஞ்சு போனதுனால பல வழிகள் இருக்குது. ஓ ஆமாம், அந்த காலகட்டத்தில் வந்து 300 வருடத்துக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு வாய் தான். அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த கோட்டையோட மையம் அது. அவ்வளோ பெரிய நகரம் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே போயிருக்கு. இதுதான் கோட்டை இல்லையா? இந்த ஒரு வரைபடத்திலேயே தரங்கம்பாடி எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் என்ன, இங்கே இருக்கிறது கோயிலா? இது அவங்க வந்து அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடோன். அந்த ராஜாக்கள் ஆடும்போது பார்த்தீங்கன்னா வர்த்தக ரீதியாக படகு வரும்போது குடோன் வச்சு அவங்க அமைச்சிருந்தது. ஓ, கடலில் இருக்கிறது இன்னும் 2 மதில் நான் பார்த்துருக்கேன். கடல்லே பார்த்துருக்கேன். கடல்லே அங்கேயும் இருக்குது. அந்த நீர் வடியும் போது நமக்கு தெரிய வரும். சரி சரி. அது தண்ணி உள்ளே வந்து வாங்கும்போது நமக்கு தெரியும். தெரியும். இதெல்லாம் இதுவும் ஒரு குடோன் மாதிரி தானே? இதெல்லாம் வரலாற்று செய்திகள் தெரிஞ்சுக்கும் போது அதில் இருக்கிற இன்பமே அலாதி தாங்க. எப்படி வாழ்ந்துருக்கிறான் நம்மால் அப்படின்னு. அப்படியே அந்த போர்ட்லேருந்து வாக்குவேல நடந்து வந்தோம். பழமையான வீடுகள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு வந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கோயில் காம்பவுண்டு. இது ஒரு சிவன் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஒரு அம்மன் டெம்பிள் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அதனோட சிலை அம்சம் அவ்வளோ அழகாக இருக்கும். சரி, போய் பார்க்கலாம். மீண்டும் தரிசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க பார்க்கலாம். எல்லாம் கடல் அரிப்பில் இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு இது கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. பதிவுகளில் தான் பார்ப்போமான்னு தெரியல. ஆஹா, கட்டிடக்கலையின் சிறப்பு. ரொம்ப கல்லா இருக்குது. போட்டிருக்காங்க. நந்தி நம்மளை வரவேற்குது. கோயில் பூட்டி இருக்கு. மாசிலாநாதர் சன்னதி கோயில் பூட்டி இருக்கு. நம்ம பார்க்க முடியாது. சாயந்தரம் 5 மணிக்கு 5 மணிக்கு திறக்கிறதா சொல்கிறாரு. அதை வீடு இப்போ கோட்டை வந்து கொஞ்சம் அருகாமையிலேயே தெரியாது. நீங்கள் பார்க்கலாம். கோட்டைக்கு தான் போக போகிறோம். தெரியுதா? அந்த கோட்டைக்கு வெளியில் மதில் சொன்னேன் இல்லையா, சுற்றி சுவர், அந்த கல் தான். ஓ, இந்த இதுதான் சுவர். கடலுக்குள்ளே தெரியாது. அதில் ஏறி அப்படி அழகாக போய் இந்த கல்லுக்கு வருவோம் நாங்கள். சின்ன குளிக்கிறோம். அது தள்ளி வரும். கல்லு தரங்கம்பாடியை வந்து சுனாமிக்கு முன், சுனாமிக்கு பின்னுன்னு வந்து பிரிச்சுக்கலாம். சுனாமிக்கு பின்னாடி வந்து நிறைய பராமரிப்புகள் வந்து இங்கே முன்னெடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கடற்கரையை ரசிக்கிறதுக்கு, இந்த போர்ட்டை ரசிக்கிறதுக்கு அழகாக பழைய கட்டடம்லாம் தெரியுது பாருங்க. இங்கே வாங்க பார்ப்போம். தான் வரேன். அதே மாதிரி காவல்துறையோட எச்சரிக்கையும் இங்கே இருக்குது. இங்கே குளிப்பதோ விளையாடுவதோ உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறதையும் பதிவிட்டுருக்குறாங்க. ஏன்னா இந்த ஆறு சங்கமிக்கிற இடத்துல இருக்கிறதுனால இப்போ கடலுக்குள்ளே நீரோட்டம் இருக்கும். அந்த நீரோட்டம் அவங்கள உள்ளே இழுத்துரும். என்ன நீச்சல் தெரிஞ்ச ஒரு பலசாலியாக இருந்தாலும் அந்த சுழலில் சிக்கிட்டாருன்னா வெளியில் வர முடியாது. அதுக்காக தான் அந்த எச்சரிக்கை பலகை இங்கே வச்சுருக்குறாங்க. இங்கே அதை தடுக்கவும் செய்கிறாங்க. கோட்டை பாருங்கள். சொல்லுங்க தான். இந்த கல் இருக்குல்ல, ஆமாம், ஒரு சின்ன கேப் இருக்கா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மண் இறக்கமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீர்வழி பாதைகள் இருக்கு. ஓ, நீரோட்டம் சிங்கல்லாலே அமைச்சிருக்காங்க. அப்படியா? அந்த மண் குறையும் போது தெரியும் நமக்கு. அதெல்லாம் இதுக்காக, அது கழிவு நீர் இருக்கா இல்லை நீர் நல்ல நீர் வர்றதுக்காகவா, தப்பிச்சு போகிறதுக்கா என்னன்னு தெரியாது. ஆனால் அதுக்குள்ள அது நீர்வழி பாதை இருக்குது. உள்ள ஒரு டனல் மாதிரி இருக்கு வளைவா இருக்கு. ஓ, சூப்பர். எங்கே, எந்த இடத்துல சொல்கிறீங்க? இந்த ஒரு சின்ன கேப்பு. ஆமாம் ஆமாம், அந்த வளைவு அதுக்கு நேரக்கே. ஓ,
அந்த போர்ட் வந்து பூட்டி இருக்குது. காலையில் இப்போ நாங்கள் ஒரு 7 மணிக்கு வாக் பே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கோட்டையை பற்றி அப்படியே பேசிகிட்டே வரும்போது கந்தன் சில விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே வர்றாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்கு முன்னாடி ஒரு கிணறு இருக்குது. கந்தன் அதை சொல்லுங்கள் எப்படின்னு. தரங்கம்பாடியினுடைய குடிநீர் ஆதாரமே வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் இதில் இருந்தால் குடிநீர் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு தேவையான குடிநீர் எடுத்து. ஆனால் இங்கே கடல் பக்கத்தில் கடல் அது அங்கே மேலே கிணறு. ஆனால் அந்த கிணறு தண்ணி வந்து தேன் மாதிரி சுவையாக இருக்குன்றீங்க. ஆமாம், இப்போவும். ஆனால் இப்போ இல்லை, அது காலம் மாறி விட்டுறதுனால அதில் அந்த தன்மை இழந்துருச்சு. தன்மை இழந்துச்சுன்னா அது குடிநீருக்கு பயன்படுத்திட்டு இருக்கிற வரைக்கும் அது எடுக்க அது ஊறிட்டே இருந்தது, பராமரிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ சுற்றுலா பயணிகள் வர அதில் குப்பையை போட்டு அது அது வீழா போயிட்டு வர்றவங்க சுத்தமாக வச்சுக்கணும். ஆனால் முற்றிலும் செங்கல்லாலேயே கட்டியிருக்கிறான். ஆமாம், உள்ள செங்கல் தான். அந்த செங்கல் கிடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதுவா இது ஒரு குடம் பாருங்க, கடலுக்குள்ளே போயிருச்சுங்கிறத இங்கே இதனுடைய புகைப்படம். பழைய புகைப்படம். அது பெரிய ஓட்டு நம்ம வந்து பிரெஞ்சில் இருக்கா யூகே கரண்ட் இருக்கா? யூகே கரண்ட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மணி சொன்னான், மணி சொன்னான் சித்தப்பா, நான் இதை பார்த்தேன் வந்து மேப்பை வச்சிருக்கானுங்கன்ட்டு. சிட்டிசன் படத்தில் பார்ப்பீங்களா வரலாறு, அது கதை மாதிரி இருந்தாலும் இங்கே பாருங்கள். 17ஆம் நூற்றாண்டு கோட்டை கடல் காற்றுல செதஞ்சு போகாமல் அந்த கட்டடத்துக்கு வந்து எந்த பராமரிப்புமே பண்ணாமல் அது நிற்கிற அழகாக பாருங்கள். இதெல்லாம் கவர்மெண்ட் எடுத்து எப்படி நல்லா பண்ணலாம். ஒரு சுற்றுலாத்தலத்தை வந்து எப்படி வந்து வச்சுருக்கலாம். ஆட்சியாளர்கள் வந்து இதெல்லாம் கவனித்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல. 17ஆம் நூற்றாண்டோட ஒரு பொக்கிஷம் வந்து நீ அழிய போகுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கடல் எவ்வளோ தூரத்தில் இருந்தது. இப்போ நான் வந்து என்னோடய 10 அடி தூரத்தில் கோட்டையோட சுற்றுச்சுவர் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு இருக்குது. இதில் ஒரு விஷயத்தை நீங்களே உன்னிப்பாக கவனிங்க. இடையில கம்பி இதெல்லாம் வந்து இல்லை. இந்த கட்டிடக்கலையில் 300 ஆண்டுகளுக்கு மேலே வந்து இந்த செங்கல் கட்டுறோம். செங்கலை வச்சு தான் அடிக்கி கட்டியிருக்கான். சொல்லுவாங்க அதனோட சிமெண்டிங் எஃபெக்ட் நல்லா இருக்கிறதுக்கு கரும்பு பாலெல்லாம் ஊற்றி கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது இந்த கட்டிட வல்லுநர்களுக்கு தெரியும் எப்படி பண்ணுவாங்க. கந்தன், உனக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா? இது சிமெண்ட் கிடையாது, சுண்ணாம்பு பால் சொல்லுவாங்க. சுண்ணாம்பு கட்டுறது அது இருக்குல்ல, எல்லாமே இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கல், இந்த சுற்றுச்சுவர் இது மாதிரி ஒரு கடலில் எப்பவுமே தெரியல அங்கே. ஆமாம், லைனாக உள்ளே அழிஞ்சிருக்குது கம்ப்ளீட்டாக. கடல் தண்ணி ஏற இதனோட இதெல்லாம் அழியுது அப்படியே டோட்டலாக. கல்லை பக்கத்தில் போய் பார்ப்போம். கல்லை ஏதாவது உடைக்க முடியுமா? செங்கல்லாம் கருங்கல்லாங்கிற மாதிரி இருக்குங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. டேனிஷ் கோட்டை 10 மணிக்கு தான் திறப்பாங்க. நானும் கந்தனும் அப்படியே பேசிட்டு முக்கியமான இதை மட்டும் பதிவு பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி இங்கே ஒரு ஓல்டு பில்டிங் வந்து ரெனோவேஷன் நடக்குது, புதுப்பிச்சிட்ருக்குறாங்க. அந்த தூண் நல்லா எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது ஒரு என்ன தான் அன்றைக்கி என்ன மெஷின் வச்சு கடைஞ்சானோ பாருங்கள். கிபி 17 நூற்றாண்டு 1793 டேனிஷ் ஆளுநர்களின் தங்குமிடமாக இம்மாளிகை பயன்படுத்தப்பட்டுள்ளது. டேனிஷ் அரசர் கிறிஸ்டியன் 7th காலத்திய மிக உயரமான தூண்களும் தாழ்வார மையத்தில் பெரிய அளவிலான முற்றம், அதன் இருபுறமும் மிகப்பெரிய கூடங்களும் அமைந்துள்ளன. 1770 இருந்து 85 வரை டேனிஷ் ஆளுநர் தங்குமிடமாகவும் 1845 ஆங்கிலேயர் வசம் வந்த கட்டிடமானது 1884ஆம் ஆண்டு மாவட்ட நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மற்றும் அமர்வு நீதிமன்றமாகவும் இயங்கி வந்துள்ளது. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பும் இக்கட்டிடத்தினை உப்பு அலுவலகமாக, சால்ட் ஆஃபீஸாக பயன்படுத்தப்பட்டது. எவ்வளோ பெரிய ஒரு பில்டிங் முன்னாடி நம்ம இருந்துகிட்ருக்கங்கிறது இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பில்டிங்க்கே ஒரு வீடியோ போடணும் பண்ணுறேன். கட்டிட வேலை நடந்துகிட்ருக்குது. நைஸாக உள்ளே போய் பார்க்கலாமா கந்தன்? வேலை நடந்துட்டு சும்மா அப்படியாட்டி பார்க்கலாமா? எல்லாம் செங்கல் தாங்க.
ஃபுல்லாக உள்ளே அப்படியே எட்டி பார்ப்போம். கந்தன் அப்படியே ஒரு அனுமதி. ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நானும் கந்தனும் பேசிட்டு அப்படியே தரங்கம்பாடியோட அழகை அப்படியே ரசிச்சுட்டு வந்தோம். 17ஆம் நூற்றாண்டு விஷயம் இந்த ஊரில் வந்து ஒரு 1 மினிட் 2 மினிட் வீடியோவில் எல்லாம் காட்டிட முடியாது. நான் என்னோடய யூடியூப் சேனலில் வந்து இதை விரிவாக பதிவு பண்ணுறேன். இவர் தான் சீகன் பால். இவரோட வீடும் இங்கே இருக்குது. ஆங்கிலேயர் தான் டச்சுக்காரர். ஸோ அதை மானுமெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த வீதிகள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நூலகம் இருக்குது, கல்ச்சுரல் சென்டர் இருக்குது. நான் இதெல்லாம் பார்க்காம இந்த ஊர் விட்டு போகிறதில்ல. சாந்திமா உடனே போகணுன்னு சொல்லிட்டு இருந்தா, வாய்ப்பு இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி அவளை எப்படியே சமாதானப்படுத்தி இதெல்லாம் பார்த்துட்டு தான் போகிறோம். 1671. 1671. அப்போ 16ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லு. அம்மாடியா, அதுக்கப்புறம் கட்டினதா அதெல்லாம். கண்ணன், இதெல்லாம் உள்ளே பார்க்கறக்கு ஏதாவது அனுமதி வாங்கி தர முடியுமா? நீ இந்த ஊர் ஆள் தானே? தான் அது சிக்கன் பால். அதாவது அந்த சர்ச் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரோல் இருக்குதுல்ல. ஓ, விளைக்க வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மியூசியம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க. உள்ளே இப்போ தான் போயிட்டு வந்தேன். அந்த வீட்டை அப்படியே மியூசியம் ஆக்கியிருக்கிறாங்க. 13ஆம் நூற்றாண்டுலேருந்து தரங்கம்பாடியோட வரலாறு வந்து தொடங்குது. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த மியூசியம். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கடல் பயணம் மேற்கொண்டு இந்த தரங்கம்பாடிக்கு வந்து ரீச் ஆகிறாங்க. 1618 தொடங்கின பயணம் 1620 தான் முடியுது. அதனுடைய ஸ்டோரி முன்னாடியே வச்சுருக்காங்க. கலெக்ஷன்ஸ் ஒர்த் இட். அடல்ட்டுக்கு வந்து 30 ரூபாயும், பிலோ 10 இயர்ஸ்க்கு வந்து 10 ருபீஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. டென்மார்க் நாட்டு மகாராணி மார்கரெட் அண்ட் அரசர் ஹென்ட்ரிக், இவங்க தான் அது. வாங்க இன்னும் உள்ளே போகலாம். அந்த காலத்தில் 13ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை மக்கள் பயன்படுத்தின கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க பாருங்கள் உள்ள. ஈயத்தில் செய்யப்பட்ட நாணயங்கள், முத்திரை, ஸ்டாம்ப்ஸ், அதுக்கப்புறம் உடஞ்சி போன பீங்கான்ஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. சங்கு வெரைட்டிஸ், மர வேலைப்பாடு, மீனோட நடு எலும்பு எடுத்து வச்சுருக்காங்க. இது தஞ்சாவூரில் திமிங்கலத்தோட எலும்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு பெருசாக இருக்கிறத பார்க்கலாம். தஞ்சாவூருக்கும் இதுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஏன்னா தஞ்சாவூரை ஆண்ட ரகுநாத நாயக்கர்கிட்ட இருந்து தான் இந்த டேனிஸ் கோட்டை வந்து வாடகைக்கு வாங்குகிறாங்க முதல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓனாவே அருவாமனையெல்லாம் பார்த்து அசந்துட்டோம். இப்போ ஆட்கள் என்ன சைஸில் இருந்திருப்பாங்க, திங்க் அபவுட் இட். கலை பொக்கிஷங்கள் தரங்கம்பாடி வரும்போது இதை பார்க்க தவறிடாதீங்க. அப்போ தான் அந்த மாழ்ந்த மக்களோட கல்ச்சர்ஸ் அந்த இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இங்கே ஒரு போட்டை வந்து அப்படியே அந்த ஹால்குள்ளே நிறுத்தியிருக்காங்க. அப்போ பயன்படுத்தின ஒரு போட்டை, முழுமையான போட்டு, மரத்தாலான போட்டு.
ஸோ ரியாலிட்டிக்கு இது சும்மா இதுக்காக இல்லை, இந்த துடுப்பு போடும்போது இந்த பகுதி பாருங்கள் இப்படி தேஞ்சிருக்கும் 2 சைடும். இப்போல்லாம் மெஷின் இது வந்து பார்க்குறது வந்து கத்தி இல்லைங்க, ஒரு திமிங்கலத்தோட ஒரு எலும்போட ஒரு பகுதி. இது கேமராக்குள்ளே அடங்கலாம். இது எல்லாமே எலும்புகள் தான். ஸ்பைனல் கார்டு பாருங்கள் எப்படி இருந்திருக்கு. மக்கள் பயன்படுத்தின ஜாடிஸ், அவங்க வீட்டில் வச்சுருந்த பொக்கிஷங்கள், அலங்கார பொருட்கள். மக்கள் அப்போ நான் விவசாயத்தில் தான் கோமணம்னு நினச்சேன். மீனவர்களும் கோமணத்தோடு தான் இருந்திருக்கிறாங்க. உடையே நேஷனல் ட்ரெஸ் கோட். அப்புறம் அவங்க பயன்படுத்தின தாலிகள், நங்கூரம், மண் தாலி பாருங்கள். இதில் என்ன கவர்ந்தது இந்த 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 தாலி. இது கிடைச்சதில் மீதி. அப்பா, தாலியோட உள் சைஸ் பாருங்கள். ஸோ இது வியாபாரத்தலம் இல்லையா, அது அவங்க பயன்படுத்தின மெஷர்மெண்ட்ஸு, கிராம்லேருந்து மில்லியிலேருந்து அளவுகளை பாருங்கள். அளவைகள், ஆளாக்கு அதெல்லாம் சொல்லுவோம், சீல். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டியிருக்கேன். விளக்குகள்ங்க, திரி விளக்கு. பீரோ, அப்பா, அதெல்லாம் லாக் தெரியாத உடைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஹார்மோனிய பெட்டி, ட்ரங்க் பெட்டி, சுனாமியில் பாதிக்கப்பட்டப்போ அதுலேருந்து சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. காயின்ஸ், எத்தனை வகையான கத்திகளை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள். மரப்பாச்சி பொம்மைகள், இந்த மியூசியத்துக்குள்ளேயே வந்தீங்கன்னா டேனிஷ் கமாண்டர் ஹவுஸ், கிபி 1671. இந்த வீட்டை அப்படியே அதனுடைய பழைய வண்ணம் கெடாமல் அப்படியே உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வர்றதில் திரும்பி பார்த்தோம்னா அந்த மியூசியத்தோட பின்பகுதி நம்ம பார்க்க முடியுது. இந்த வீட்டோட அமைப்பை நீங்கள் பார்க்கணும். அதுக்குள்ளே பிளான்டேஷன் இந்த இதெல்லாமே வச்சுருக்கேன். டேனிஷ் கமாண்டர் ரெசிடென்ஸ், அவர் வாழ்ந்தது some years before 1700. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த ஆர்கிடெக்ட். ஹேங்கர் இது. அப்படி மாடிக்கு வந்து 2 சைட்லேயும் போகலாம். அவங்க பயன்படுத்தின ஆல்கால் பாட்டில்கள் சம்மாப் இங்கே வச்சுருக்காங்க. மங்கி ஸ்கூட்டர், துளியோட ஹீட்டு சென்ஸ் ஆகலைங்க அந்த பில்டிங்குள்ளே. வெளியில் டெம்பரேச்சர் மோர் தென் 34-36 டிகிரி இருக்குது. இங்கே ஒரு ட்ரங்க் பெட்டி மாதிரி மரத்தால் ஆன பெட்டியை பார்த்தோம். ஸோ அது அவனு திறந்துக்கலாம். சின்ன
எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றையும். அந்த ஜன்னல் நல்ல காற்றோட்டமாக செஞ்சுருக்கானுங்க. வீடு, ரூம்ஸ் எல்லாமே இந்த கால சிமெண்ட்டை வச்சு அதை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. மேலே பாருங்க, அருமையாக இருக்குங்க கன்ஸ்ட்ரக்ஷன். அது ஜன்னல்லே நம்ம டிவி இது ஒரு அலமாரி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், அவ்வளோ ஸ்பேசியஸ். ஸோ இங்கேயும் கலைப்பொருட்கள் நல்லா அழகாக பயன்படுத்தின இசைத்தட்டு கருவிகள், மரச்சாமான்கள். இந்த ஊரில் சிறப்பு என்னென்னா, முஸ்லீம், இந்துஸ், கிறிஸ்டின்ஸ் மூணு சமூகத்தை சேர்ந்தவங்களுமே எந்த சச்சரவும் இல்லாமல் ஒற்றுமையாக, அன்பாக, அழகாக ஆண்டுகள் கடந்தும் இருக்கிறாங்க. ஏப்பா 300-400 வருடங்களாக இருக்கிறாங்கன்னா தெர் இஸ் யூனிட்டி. ஒரு ரூமில் போய் இன்னொரு ரூம் வழியாக வந்துக்கலாம். இதில் தான் போனேன். சில ரூமெல்லாம் பூட்டி வச்சுருக்குறாங்க. ஆஹா, அருமைங்க. மாடிக்கு அப்படியே போகலாம். அந்த சைடில் இருக்கிற அந்த இது பாருங்கள், டிசைன் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதுக்கு மேலே மொத்தம் 3 ஃப்ளோரு இந்த பில்டிங்க்கு. கீழே ஒரு தொட்டில் மாதிரி. இது முற்றம். இங்கேருந்து முற்றத்துலேருந்து பார்க்குற ஓவர் வியூ. இது உள்ளுக்குள்ளே பார்க்குற ஓவர் வியூ. இதுலேருந்து நம்ம வெளியில் போகலாம். ரூம் பூட்டியிருக்கோம். வெளியில் ஒரு இங்கேருந்து பார்க்குறேன். இந்த வீட்டோட முற்றத்துலேருந்து பார்க்கலாம் அந்த தெருவை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆடாடா, ஆப்போசிட்டில் ஒரு சர்ச்சு தெரியுதுங்க. கவர்னரோட வீடு எப்படி இருந்து பாருங்க. ஜன்னலோட அமைப்பு சூப்பர்ல. மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். என்னால் ஆன தரங்கம்பாடியை உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஜன்னலோட அழகு பாருங்கள், எவ்வளோ அழகாக. ஏரேஷன் பக்காங்க. இந்த கிரில்லோட அமைப்பே அழகு தான். கடலுக்குள்ளே காரில் போக முடியுமா அப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தப்போ நம்ம ஃப்ரெண்டோட சன்னு சச்சிதானந்தம், நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரும் கூட. ஸோ நம்ம கார் வந்து இப்போ கடலுக்கு உள்ளே போயிட்டுருக்கு, ராமேஸ்வரம் பாலத்தில் போகிற மாதிரி. சாந்தி போட்டு போதுவார். கார் வர்றக்கே ஒரு 2-3 நிமிஷம் ஆக மாட்டிருக்கு.
கடல் மாறன். பதிமூணாம் நூற்றாண்டிலிருந்து பாரம்பரியம் மிக்க தரங்கம்பாடி புதுசாக உருவாக்கப்பட்ட ஃபிஷர்மேன் படகு துறையிலிருந்து பேசுகிறேன். ஹார்பரைஸ்லேருந்து. ஹார்பர் ஃபிஷர்மேனுக்காக 100 கோடி செலவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, நம்ம மாதிரி பார்வையாளருக்கு இங்கே வந்து ஈவினிங்கில் மார்னிங் சூரியோதயம், கன்னியாகுமரியில் கூட அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல, கடலுக்கு நடுவாண்ட இருந்து ஒரு சூரியோதயம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கடந்த 2-3 நாளாக நான் பதிவு பண்ணதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ரெண்டாவது, காரில் இது உள்ளே வந்தோம்னா, நான் இப்போ காரில் தான் உள்ளே வந்திருக்கிறேன். டே டயத்தில் மத்தியானத்துலேருந்து பேசுகிறேன். மணி 1-1:30 ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள் கடலோட சரௌண்டிங் எப்படி இருக்குன்னு. நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது ஈவினிங் வந்தீங்கன்னா இன்னும் ரிலாக்ஸாக, அவ்வளோ ஒன்றும் பெரிய க்ரௌடு இல்லை. இப்போ சென்னை மாதிரி இடங்களில் போனீங்கன்னா உட்கார்ற கூட இடம் இல்லை. மும்பை பீச்சில் பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் மந்த் பதிவு பண்ணியிருந்த உட்கார்றக்கு இடம் கிடைக்குமான்னா டவுட்டு தான். பட் இங்கே ஸோ ரிலாக்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது உங்கள் பார்வைக்காக தரங்கம்பாடி வந்தீங்கன்னா அதை பயன்படுத்துங்க.